கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஊழியரின் ஊழியத்தை குறித்து ஒரு சிறிய ஷார்ட்டான மெசேஜை பார்ப்போம். எரேமியா 4:3. யூத மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். இன்னைக்கு என்னத்தை பார்க்க போறோம்னா, முள்ளுக்குள்ளே விதையாதிருங்கள், உங்க தரிசு நிலத்தில விதையுங்கன்றாரு. விதைக்கிறது என்று வசனம். முள்ளுன்னு சொல்லும்போது உலக கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அப்போ இதெல்லாம் என்ன செய்யுது? முள்ளு நெருக்கி போடுது. அப்போ விதைக்கிற இடம் நம்ம நல்ல நேரத்தில் விதைக்கணும். வசனமானது தான் நிலைக்கு நிற்கும். நம்மளோட இந்த உலக ஆசீர்வாதங்கள் உலக பணங்கள், உலக மயக்கங்கள்லாம் நிலையற்றதுன்னா வானம் பூமியும் முடிந்து போனாலும் அவருடைய வார்த்தை தான் நிலை நிற்கும்ட்டு வசனம் சொல்லியிருக்கு. பழைய ஏற்பாடுல யூதர்களுக்கும் ஆண்டவர் பிரமாணங்கள்லாம் கொடுத்தாரு. ஆனால் புதிய ஏற்பாடுக்கு வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யூதர்களையும் சமாரியர்களையும் கலிலேயாவும் சுற்றி உலகம் முழுதும் அவருடைய சுவிசேஷம் போகணும். சுவிசேஷம் சொல்லும்போது அவருடைய வசனம் போகணும். இன்னைக்கு ஏதோ போய் கொண்டு இருக்கு, ஆனால் வசனம் போக மாட்டேங்குது. அப்போ இன்னைக்கு வசனத்தை விதைக்கணும். அப்போ முள்ளு உள்ள இடத்துல, அந்த ஐஸ்வர்ய இடத்துல விதைக்கக்கூடாது. நீங்கள் அப்போஸ்தலர் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா, பேதுரு சமாரிய ஊரில் விதைக்கிறதுக்கு, வசனம் விதைக்கிறதுக்கு போறாரு. அங்கே சீமோன் ஒருத்தன் என்ன செய்யறான்? பரிசுத்த ஆவியானவர் பேதுரு கை வைக்கும் போது எல்லாம் இறங்குனது போல எனக்கும் அந்த அதிகாரம் வேணும்ன்ட்டு அவன் என்ன செய்யறான்? பணத்தை கொண்டு கொடுக்குறான். அதான் சொல்றது, பணத்தை வச்சு தேவனுடைய வார்த்தையை நம்ம வாங்க முடியாது, பரிசுத்த ஆவியானவரை வாங்க முடியாது. பேதுரு அது கரெக்டா கையாளுறாரு. அவன் அந்த மாதிரி கொண்டு வரும்போது பேதுரு சொல்றாரு, உன் பணமும் எல்லாமே நாசமா போவதாக. அதான் சொல்றது, வசனத்தை விதைக்கிற போது நம்ம கவனமா விதைக்கணும். ஊழியக்காரங்களும் சரி, தகப்பனாலும் சரி, இது நம்ம சம்பாதிக்கிறதுக்காக வரக்கூடாது. தேவனுடைய காரிய வசனத்தை விதைக்கணும். அப்படின்னா அவங்கள கர்த்தருக்குள்ள கொண்டு போகணும். அந்த வசனம் தான் பெருசுன்னு பார்க்க வைக்கணும். நம்ம எல்லாமே அப்பா அம்மாவும் சரி, நம்ம பிள்ளைங்களுக்கு வசனம் தான் பலமா வைக்கணும். ஏன்னா நித்திய ஜீவன், நம்மளுக்கு நிரந்தர வாழ்க்கையே பரலோகத்துல தான் வச்சிருக்கிறாரு. உலக பொருளுக்கும் தேவனுக்கும் ஊழியம் செய்ய முடியாதுன்னு சொல்லப்பட்டது அதுதான். வசனத்துக்கும் பணத்துக்கும் செயல்பட முடியாது. சின்ன வயசுல நீங்க விதைச்ச காரியங்கள்லாம் நீங்க பாருங்க. பிள்ளைங்கள்லாம் பணத்தை குறிச்சே விதைச்சனால அவங்க என்ன செய்யறாங்க? ஒரு ஃபேமஸ்க்கு, எப்படி இந்த சீமோனு ஃபேமஸா அதிகாரம் வேணும், நானும் தலையில கை வச்சு ஜெபிக்கும் போது ஒரு ஃபேமஸா வேணும்ட்டு சொல்லி இருக்கும்போது வீணா போயிடுறாங்க. அதுதான் பணத்தினோட ஐஸ்வர்யங்கள் மயக்கம். அப்படிதான் இந்த மாதிரி எண்ணத்துல வந்திருந்தா பரிசுத்த ஆவியானவர் வசனங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளாக போகாது. அப்ப சீமோனை சொல்றாரே, நீ மனம் திரும்பு. இப்ப இன்னைக்கு ஜனங்களை பார்த்து, இந்த மாதிரி ஆசீர்வாதமா இருக்கான், பணக்காரனா இருக்கான், படிச்சாதான் நீ பணக்காரனா ஆக முடியும் அப்படிலாம் சொல்லி அந்த முள்ளுல விதைக்க கூடாது. வசனத்தை வச்சு விதைக்கணும். மாதிரி இந்த பூமியெல்லாம் ஒரு நாள் அழிஞ்சு போயிடும். நித்திய ஜீவன் வசனம் தான் காக்கப்படும். அந்த உலகத்துல பணம் தேவைத்தான். நம்ம கரெக்டான முறையில பேலன்ஸ் பண்ண தெரியணும். கர்த்தருடைய பாதத்துல வருவோம். முள்ளு உள்ள இடத்துல நம்ம விதைக்காதபடி நல்ல தரிசு உள்ள நிலத்துல விதைப்போம். கண்டிப்பா எல்லாம் பலன் கொடுத்து 30, 60, 100 பலன் கொடுக்கும். நிச்சயமா வேஸ்டா போகாது. கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம்.